ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து வண்டர்ஷா ஃபில்மாரா எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வண்டர்ஷா ஃபில்மாரா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பிசியில் தான் இது வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வண்டர்ஷா ஃபில்மாரா நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் வந்து இப்போ வண்டர்ஷா ஃபில்மாரா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த வண்டர்ஷா ஃபில்மாரா வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஈஸி மோட் கொடுத்தீங்கன்னா நீங்களே இப்போ பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது பண்ணி தேர்ம் கொடுக்கலாம், மியூசிக் கொடுக்கலாம், அவ்வளோதான், ஷேர் கொடுக்கலாம், தட்ஸ் ஆல். ஆனால் ஃபுல் ஃபீச்சர் மோடில் பாருங்கள், ஃபுல் ஃபீச்சர் மோடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூசிக், டெக்ஸ்ட், ட்ரான்சிஷன், ஃபில்டர்ஸ், ஓவர்லேஸ், எலமெண்ட்ஸ், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், அப்புறம் இறுதியாக நீங்கள் வந்து ஒரு முழுமையான வீடியோ எடிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நான் வந்து டைம்லைனுக்கு கொண்டு வந்துக்கிறேன். டைம்லைனுக்கு கொண்டு வரணுன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து டைம்லைனுக்கு கொண்டு வந்துடுறாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மியூசிக். இதில் ஆல்ரெடி மியூசிக் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி மியூட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா மியூட் ஆகிடும். இப்போ வந்து மியூசிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது இந்த மியூசிக். இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் கூட இந்த மியூசிக் வந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மியூசிக் வந்து கட் பண்ணிடலாம். இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா கட் ஆகிடும். இல்லைன்னா இந்த சிசர் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து டெலிட் கொடுத்துட்றேன் கட் பண்ணிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லாங்காக ஓடல மியூசிக். ஸோ மியூசிக் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட். டெக்ஸ்ட் எஃபெக்டில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ஆப்பு. நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை வச்சுக்கிறேன். நான் இதை வச்சுக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் வருது. நம்ம இதை மாற்றிக்கணுன்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி அந்த இடத்த நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இட்டாலியா வேணும்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இட்டாலிக்காக மாற்றிக்கலாம். இல்லைனா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்படி மாற்றிக்கலாம். நான் வந்து இல்லைனா இப்படி மாற்றிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து இட்டாலியாக நான் வச்சுக்கிறேன். சைஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஃபாண்ட்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங், அலைன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே சூப்பரான ஆப்ஷன்ஸ் வரும். அட்வான்ஸ்டாக வேணும்னா இங்கே அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கலர் கொடுத்துக்கலாம், பிளரிங் கொடுத்துக்கலாம். பிளரிங் வந்து பண்ணோன்னா லைட்டாக ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி வரும் பிளரிங். ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து இவ்வளோ வச்சிட்டிங்கன்னா ஒப்பாசிட்டியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம்.
கலர் ஃபில் டைப் வந்து ஓகே இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்டைட்டில் வச்சுக்கோங்க. இங்கே 5 சப்டைட்டில்ஸ் வரும். இங்கே நான் வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஓகே இதோட இதை பாருங்கள். இது வந்து இங்கேருந்து இப்படி வருது. ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு போங்க. அட்வான்ஸ்டில் இந்த பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பிக்சர்ஸில் வந்து லைப்ரரி நீங்கள் வந்து எங்கெல்லாம் பிக்சர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள். இது நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த லோகோலேருந்து தான் வந்து அந்த அந்த வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கலர்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலரில் இருக்கிற ஒபாசிட்டியை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது இப்படி ஆயிடுச்சு. இதில் சூப்பராக அந்த மாதிரி வருது. ஓகே பாருங்க. ஓகே சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ஒரு டெக்ஸ்ட்டை ஃபெட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன்ஸ். இப்போ நான் வந்து இந்த ட்ரான்சிஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த நான் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரான்சிஷன் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ட்ரான்சிஷன் எங்கே இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸில் நம்ம வந்து இந்த ஃபில்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்க சூப்பராக ஒரு ஃபில்டர்ஸ் கிடச்சிடுச்சு. ஓவர்லேஸில் நம்ம வந்து இந்த ஓவர்லேஸ் கொடுத்துக்கலாம். சூப்பரான ஓவர்லேஸும் கிடச்சிடுச்சு. எலமெண்ட்ஸ் தான் இங்கே நிறைய சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். இங்கே ஒரு விழுவுற மாதிரி, இங்கே ஒரு காக்கா பறக்கிற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. இங்கே கீழே ஒன்று காட்டுற மாதிரி, மேலே காட்டுற மாதிரி, சைடில் காட்டுற மாதிரி, ஒரு ஆரோ இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணு முடி இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 2 கண்ணு இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு வந்து ஓகே, ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் அந்த வீடியோவுக்கு போய்க்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு நான் வந்து நான் இப்போ வந்து நான் இப்போ இதை நான் கொடுத்துக்கிறேன். இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் உங்களுக்கு இப்போ இங்கே கிடச்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறுதியாக ஒரு வீடியோ முடிஞ்ச பிறகு எக்ஸ்போர்ட் கொடுத்து இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஃபோனுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக யூடியூப்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கு, இல்லைனா வந்து எங்கள் டிஸ்கில் டிவிடிக்கு, இல்லைனா உங்கள் ஃபைல்ஸ்க்கும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் and don't forget to subscribe our channel. Bye friends.